வணக்கம். மகாபாரதத்தில் திரௌபதிக்கு 5 கணவன்கள். என்ன பின்புலம், என்ன அடிப்படை அப்படின்னா, நவீன காலத்து வியாசரான ஜெயமோகன் அவர்கள் மகாபாரதத்தை 26 புத்தகங்களாக கிட்டத்தட்ட 35,000 பக்கத்திற்கு வெண்முரசு என்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது எல்லா பக்கங்களும். அதிலிருந்து அந்த தகவல்கள் மூலமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை எங்களோட பாணியில் உங்களுக்கு தர்றோம். பாஞ்சால குலத்திலும் யாதவர் குலத்திலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவன் ஒரு பெண்ணுக்கு இருப்பது அப்படிங்கிறது அரச குலத்து பெண்களிடையே வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. எப்பவுமே அரச குலத்து நீதி நியாயங்கள் வேறு, சராசரி மக்களுக்கு வேறு. ஹையஸ்ட் கிளாஸ் பீப்புள் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லோயஸ்ட் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறுதில்லை. நடைமுறையிலையும் அப்படி தானே. சும்மா சொல்லிக்கலாமே ஒழிய நடைமுறை யதார்த்தம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஞ்சால குலத்து மூத்தவர் யாருன்னு கேட்டால் துர்வாச முனிவர். துர்வாச முனிவருடைய வழிகாட்டுதலின்படி குந்தி தேவி இந்த முடிவு எடுக்கிறாங்க. என்னது? சுயம்பரத்தில் திரௌபதியை வில் வித்தையின் மூலமாக ஜெயிச்சது அர்ஜுனன். ஆனால் பஞ்ச பாண்டவர்களில் யாருக்கு மனைவியானா பேரரசியாகலாம்? மூத்தவர் யார்? தருமன். தருமனுக்கு மனைவியானாதான் அஸ்தினாபுரத்தினுடைய அரசியாக, பேரரசியாக ஆக முடியும். அப்போ தருமனை கல்யாணம் பண்ணிக்கணும் திரௌபதி. ஆனால் ஜெயிச்சது யாரு? அர்ஜுனன். அப்போ குந்தி தேவி யோசிக்கிறாங்க, தருமனுக்கும் முதல் மனைவி ஆகணும் திரௌபதி, அர்ஜுனனுக்கும் முதல் மனைவி ஆகணும் திரௌபதின்னு யோசிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பாஞ்சால அரசகுலத்து இளவரசிகளுக்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவன் இருப்பதுங்கிறது நார்மல். அப்போது நடுவில் பீமசேனர் இருக்காரே, அர்ஜுனனையும் தருமனையும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடுவில் இருக்கிற பீமசேனர் எப்படி விட முடியும்? அப்போ அவரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். இது இந்த 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பஞ்ச பாண்டவர்களில் மாத்ரி யாரு? குந்தி தேவியினுடைய இளைய தங்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாண்டுவிற்கு 2 மனைவிகள், ஒன்று குந்தி தேவி, அவங்களுக்கு பிறந்தவங்க இந்த 3 பேர், நகுலன், சகாதேவன். இந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க மாத்ரி. அதாவது குந்தி தேவிக்கு பாண்டுவினுடைய 2வது மனைவி, குந்தி தேவிக்கு தங்கைன்னு வச்சுக்கலாம். தன்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி முதல் மனைவிக்கு தங்கை தான். அங்கே தான் அப்படி சாஸ்திரம். இப்போ குந்தி தேவி என்ன புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்கன்னா, குந்தி தேவிக்கும் ஆசை அஸ்தினாபுரத்தினுடைய பெரும் மாதரசியாக, அதாவது சக்கரவர்த்தினியாக, அதாவது அரசனுடைய அம்மாவாக இருக்கணும் அப்படிங்கிறது குந்தி தேவிக்கும் ஆசை. திரௌபதிக்கு சக்கரவர்த்தினி ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. திரௌபதியினுடைய அப்பா யாரு? துருபதன். துருபதனை ஜெயிச்சது அர்ஜுனன். யாரோட கட்டளைப்படி? துருபதனும் துரோணரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வளர்ந்த பிறகு துரோணரை துருபதன் அவமானப்படுத்திடுவார். ஏதோ ஒரு பசுவுக்காக போய் துரோணர் துருபதன்கிட்ட தானம் கேட்குறப்போ நீ யாருனே தெரியாதுன்றுவார், மெதப்பில், ராஜாங்கிற மெதப்பில். அப்போ துரோணர் சாதாரண வில் வித்தை சொல்லித்தர டீச்சர். அதை மனசில் வச்சுக்கிட்டு பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆசிரியராகி நல்ல வித்தை கொடுத்த பிறகு குருதட்சணையாக என்ன வேணும்னு கேட்குறார் பீஷ்மர் துரோணர்கிட்ட. பஞ்ச பாண்டவர்களுடைய கல்விக்காக துரோணர் சொல்கிறாரு, துருபதனை தேர்காலில் கட்டி என் முன்னாடி இழுத்துட்டு வரணுங்கிறார். அர்ஜுனன் தான் அதில் ஜெயிச்சு துருபதனை தன்னுடைய தேரனுடைய காலில் கட்டி அப்படியே தெரு முழுக்க இழுத்துக்கிட்டே வரான். தோல் உறிஞ்சி சதை கிழிஞ்சு எலும்பு தெரிய துருபதன் துரோணர் முன்னாடி நிற்கிறார்.
அப்போ துரோணர், சரி துருபதன் பழிக்கு பழி உன்னை வாங்கிட்டேன், கிளம்பு நீன்னு பாதி ராஜ்யத்தை எடுத்து தன்னோட மகனான அஸ்வத்தாமன்ட்ட கொடுத்துட்றார். மீதி ராஜ்யத்தை துருபதன்ட்ட கொடுத்துட்றார். இந்த துருபதனுக்கு பழி வாங்குற எண்ணம் பதிலுக்கு வந்துடுச்சு. யாரை? துரோணரை. நம்மளை பழி வாங்கினது யார்? துரோணர். யார் மூலமாக? அர்ஜுனனை. அவங்கள எப்படி பழி வாங்கிறது? அர்ஜுனனை தன்னோட மருமகன் ஆக்கிக்கணும். அதனாலேயே சுயம்வரத்தில் அர்ஜுனன் மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு இயந்திர பொறியை ஐடியா பண்ணி ஜெயிக்க வைக்கிறார். அந்த போட்டியில் கர்ணன் மொத்தம் 5 கிளியை அடிக்கணும். கீழே இருந்து பார்த்து மேலே 5 கிளியை வரிசையாக அடிக்கணும். கர்ணன் 4 கிளியை அடிச்சிருவார். 5வது கிளியை அடிக்கும்போது மாய வித்தைக்காரர் கிருஷ்ணனுடைய ஒரு தந்திரத்தினால, அதாவது அவர் விரும்ப மாட்டார் திரௌபதியை அர்ஜுனன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பார். அந்த விருப்பமே போதும். கிருஷ்ண பரமாத்மா விரும்பிட்டா அப்புறம் அதை மீறி நடக்குமா ஏதாவது? அதனால் கர்ணன் தோத்து போயிடுவார். அதில் கிருஷ்ணனும் கலந்துக்குவார். 4 கிளியை அடிச்சுட்டு 5வது கிளியை அடிக்கும்போது வில்ல கீழே வச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல யார் ஜெயிப்பா என்ன நடக்கும்ட்டு. அதனால் துருபதனனுக்கு அர்ஜுனன் தான் ஜெயிக்கணும் அந்த போட்டியில். அதற்கேற்ற மாதிரி பொறி, அதாவது இன்ஜினியரிங் பண்ணியிருப்பார் அந்த 5 கிளியை. அப்போ துருபதனுக்கும் தன்னோட மகள் சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசை. அதே வகையில் தன்னை எவன் தேர்காலில் அடித்து தூக்கிட்டு போனானோ அவனை மருமகனாக்கிக்கணும்னு ஆசை. திரௌபதிக்கு சக்கரவர்த்தி ஆகணும். இதெல்லாம் சேர்ந்து தான் குந்தி தேவி 5 பேருக்கும் மனமுடித்து விடுகிறார். மாத்திரி தேவியோட 2 பசங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. 1 2 மாத்திரி தேவியினோட 2 பசங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த 3 பேர் ஏதாவது இவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய முதல் மனைவி தானே பேரரசி ஆக முடியும். 1 சப்போஸ் ராஜ்யத்தை 2ஆக பிரித்து குந்தியினுடைய குழந்தைகளுக்கு பாதி ராஜ்யம், பாண்டுவனுடைய இன்னொரு மனைவியான பாண்டியார் பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா, பாண்டுவனுடைய இன்னொரு மனைவியான மாத்திரியின் மூலமாக பிறந்த நகுல சகாதேவருக்கு பாதி ராஜ்யம் போயிட்டாலும் பிரித்தாலும் நகுல சகாதேவனுக்கு முதல் மனைவி தான் அந்த ராஜ்யத்துக்கு, அந்த பாதி ராஜ்யத்துக்கு அரசி ஆவாங்க. அதுக்கும் திரௌபதி தான் அரசியாகணும் அப்படிங்கிற ஆசையினால தான், பேராசையினால தான், அதனுடைய வெளிப்பாடு தான் திரௌபதி 5 பேருக்கும் மனைவியாக மாறியது அப்படிங்கிற தவளை ஒரு கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த தவளை என்பது பாய்வது. இந்த பாய்கிற தகவல்களை தவளை மாதிரி தவளை பாய்ச்சலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கான்செப்ட். துர்வாசர் யாதவ குலத்திலையும் அப்படி இருக்கு. பாஞ்சால குல மூத்தவர் யாரு? துர்வாசர். அவருடைய வழிகாட்டுதல் ஒன்று. இன்னொன்று, யாதவர் குலத்திலையும் அரச குலத்தில் ஒரு பெண்ணுக்கு 2-3 கணவன் என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே மூலம் என்னன்னா ஆசை. திரௌபதிக்கு ஒரு ஆசை, துருபதன் அவருக்கு ஒரு ஆசை, குந்தி தேவிக்கு ஒரு ஆசை. இப்படி பல்வேறு ஆசைகளினுடைய வடிகாலாக இந்த நிகழ்வு நடந்தது. திரௌபதியினுடைய திருமணம், 5 பேருக்கும் திருமணம் ஒரே நேரத்தில் ஒரே பெண்ணோடு என்பது மகாபாரதத்தினுடைய கட்டமைப்பு. இந்த மாதிரி சொல்கிற மகாபாரதியா படிக்கிறீங்க, இதை போய் படிக்கிறீங்கன்னு பெரியார் ஒரு முறை மேடையில் சொன்னபோது அதை மறுத்து அங்கேயே பேசியவர் ஜெயகாந்தன். மகாபாரதத்தில் ஒரு பொண்ணுக்கு 5 புருஷங்கிறது மட்டும் சொல்லலை, அது எத்தனையோ நல்ல கருத்துக்களை சொல்லுகிறது. எனவே அதை மட்டும் பார்த்துவிட்ட மகாபாரதத்தை ஒதுக்கக்கூடாது. மகாபாரதத்தை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முழங்கியவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுக்கும் ஜெயமோகனுக்கும் இந்த நிலையில் நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.